எப்படி எப்படி நடிச்சு புற என்ன காலிஸ்து டீ போட்டது நானு, அது எடுத்து கொடுக்குற வேலையை கூட ஒரு உருப்படியா பார்க்க முடியலைன்னா அது எப்படி எப்படி வெளியேறியிருக்க? அதை விடு. டீ போட்டவன் இன்னைக்கு சண்டே தானே, டீ போட்டது நானும். எனக்கு வர டம்ளர் பார்க்குமா? பார்ப்போம். இல்லை, டம்ளர் மாற்றிட்டாங்க. இப்போ நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். டவக்கம் மாற்றினாங்க. ஒரு சின்ன டம்ளர் இருந்துச்சு, டவக்கம் தூக்கி இந்த ரோஸ் டம்ளர் வச்சுட்டு இருக்காங்க. 1/4 லிட்டர் பால், ஆனால் 1/2 லிட்டர் காப்பி வரும். இது 2 1/2 லிட்டரா? இது 1/4 லிட்டர், இது 1/4 லிட்டர். இதுல 1/4 லிட்டர். இப்ப அளந்து பார்த்தோம், 1/2 லிட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே. சரி வாங்க, இங்க வாங்க, அப்படியே வாங்க. இது 1/4 லிட்டர் பால். இதுல 1/2 டம்ளர் தான் வச்சிருக்கேன். இதுல எவ்வளவுதான் இருக்குது? இதுதான் 1/4 லிட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா 1/4 லிட்டர்ல எவ்வளவு தண்ணி ஊத்திருக்குது? 1/4 லிட்டர் ஊத்திருக்கேன். எங்க இதுதான் 1/4 லிட்டர். ஓகேவா? 1/4 லிட்டர்ல ஒரு டீ. அப்ப அது 1/4 லிட்டர்னா இது 1/4 லிட்டர், அப்ப 3/4 லிட்டர் ஆயிடுச்சு. 1/4 லிட்டர் பால்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்தணுங்களா? நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர். சாரி, இந்த டம்ளர் இல்ல, இந்த டம்ளர்ல. இது வந்து பால். அந்த டம்ளர்ல ஊத்துனா இன்னைக்கு 4 பேர் குடிக்கலாம். 300 ml டம்ளர். இது 300 ml வாங்கிட்டு வந்தது. இது 300 ml வாங்கிட்டு வந்தது. அரைமா 1/4 லிட்டர் பால். அதுலயும் பாதி சொட்டு நிறைய. சரி, பால் வாங்கிட்டு வந்து இதுல ஊத்தி பார்ப்போம். இன்னைக்கு அளந்து பார்ப்போம். அளந்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா 1/4 லிட்டர் பால் இந்த இருக்குது. ஓகே, ஒத்துக்கிறேன். 1/4 லிட்டர் பால் இந்த 1/4 லிட்டர் பால்ல 5 பேர் டீ குடிப்பாங்க. நம்ம 2 பேர் தான் குடிக்கிறோம். அதுக்கே பத்த மாட்டேங்குது. என்ன சொல்றேன்னு தெரியல. டீயா குடிக்கணும். இப்ப டீ கொண்டு போய் இந்த எதுக்கு கம்மியா ஊத்திருக்கேன்னு நினைக்கிறியா? ஃபுல்லா ஊத்தல அப்படின்னு. இது ஏன்னா இதுல போட்டு இதை ஃபுல்லா இப்ப நிரப்புவாங்க. முறுக்கு மிச்சர் எல்லாத்தையும் போட்டு தீபாவளி பலகாரம் ஊர்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. அது இருக்குது. இப்போ கொஞ்சம் அடுத்தது பார்ப்போம். நானச்சு பரவாயில்ல, 1/4 லிட்டர் பால்ல 2 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கேன். இவங்க வீட்டுக்கு போனா 1/4 லிட்டர் பால்ல 10 பேர் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவரு குடிப்பாரு. ஆனா இங்க இதுக்கே என் மேல பஞ்சாயத்து. உங்க வீட்டுல ஒரு நாள் டீயை போட்டு அதை காட்டு. அப்புறம் நான் டீன்னு சொன்னா நம்ம இன்னொரு கதையை சொல்லணும். இல்ல முதன்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போறேன். அப்போ இப்போ நம்ம வீட்டை பற்றி சொன்னாங்க இல்லை, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன். நான், அண்ணே, என் ஃப்ரெண்டு 3 பேரும் எதுக்கு போனோம் அப்படின்னா கோழி வாங்குறதுக்கு போனோம். அப்போயில என் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. சரி போய் கோழி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வாங்க போனால் அங்கே டீ போட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இவங்களும் உங்கள் அம்மாவும் டீ போட்டு குடிச்சிட்டாங்க. அதில் மிச்ச பால் இருந்திருக்கு. வாங்கினது 1/4 லிட்டர் பால். சுமார் நான் பேசுறேன் எப்படி 1/2 லிட்டர் பால்ல சக்கரை எங்க அம்மா ஃபர்ஸ்ட் அள்ளி. இல்ல இந்த கதை நான் இப்போ நீ எங்க வீட்டை பத்தி சொல்லும்போது நான் ஏதாவது நடுவில் பேசணும். சக்கரை எங்க அம்மா போட்டாங்க. அந்த ஞாபகம் தெரியாம நானும் மறுபடியும் சக்கரை அள்ளி போட்டேன். அது ரொம்ப சக்கரை ஆயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன். போனோம். இதே ஒரு டம்ளர் ரோஸ் டம்ளர் தான் டீ 3 பேருக்கு போட்டுட்டு வந்தாங்க. ஓகே, டீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலான்னு பார்த்தா அதுல கொஞ்சோண்டு பால், இவ்வளவு தண்ணி. சக்கரை தான் அதிகமா இருந்துச்சு, தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. சக்கரை தான் அதிகம். எங்க வீட்டுல பால் காப்பி போட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல மாடு நிக்குது. மாட்டுல வந்துட்டு பால் பீச்சு போடுறது கொஞ்சம் திக்னஸ் இருக்கு. தண்ணி எவ்வளவு வேணாலும். இது பாக்கெட்டு பால்ல ஆல்ரெடி தண்ணி ஊத்தி இவங்க குடிச்சிட்டாங்க. குடிச்சுட்டு திரும்ப தண்ணி ஊத்தி எங்களுக்கு காப்பி விட்டு கொடுத்தாங்க. இதை நான் மறக்க மாட்டேன். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இவங்க வந்துட்டு இவங்க வீட்டு எங்க வீட்டை பத்தி சொல்லாம இருந்தாங்கன்னா இவங்க வீட்டை சொல்லாம இருந்திருப்பேன். இவங்க எங்க வீட்டை சொல்லி விட்டாங்க. அப்ப நான் இவங்க வீட்டை சொல்லணும்ல. எங்க வீட்டுல சக்கரை தான் அதிகமா இருந்துச்சு. அத சொல்லுங்க. சக்கரை அதிகமா இருந்துச்சு, தண்ணி அதிகமா. தண்ணி எப்ப அதிகமா இருந்துச்சு? 1/2 லிட்டர் பால். ஏப்பா 1/2 லிட்டர் பால்ல 1/4 லிட்டர் நீங்க குடிச்சிட்டு சக்கரை இப்படியா போட்டு குடுக்குறது தானே நீ கேட்டீங்க? அப்படி இல்ல, நீ வந்துட்டு நீ பேச மாத்திர, நீ வீடியோ பார்க்க நடிக்கிற. நீ வந்துட்டு இல்ல எங்க வீட்டுல பால் வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. தண்ணி அந்த அளவுக்கு ஊத்தல 1/2 லிட்டர் பால்ல. இவங்க திடீர்னு 5 பேர் வந்துட்டாங்க. 5 பேர் இல்ல, 3 பேர். ஓ, விஜய் வந்திருந்தாங்க. ஆமா, விஜயகுமார்னு ஒரு அண்ணே, ராஜா அண்ணே, அப்புறம் இவங்க அண்ணே, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க. 5 பேர் வந்திருந்தாங்க. 5 பேருக்கு ஒரு கோழி 1/4 லிட்டர் பால். ஆமா, இத்தனை பேர் தான் வந்தீங்க. ஆள் அதிகமா பண்ணதுனால தண்ணி அதிகமா ஊத்திட்டாங்க போலங்க.
1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து இது எங்க அம்மா சக்கரை போட்டதை பார்க்காம நானும் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்டுட்டேன். அவ்வளவுதான். உடனே இவர் டயலாக் விட்டுட்டு இருக்காரு. சக்கரை அவங்க போய் பார்த்தாங்க, டம்ளர் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. அப்புறம் லைட்டா சக்கரை அதிகமாயிடுச்சேன்னு நான் இப்ப மட்டும் தண்ணி ஊத்தல. வந்துருச்சாங்க, உண்மை வந்துருச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு தண்ணியா இல்ல. இந்த வாயில இருந்து வரணும்னு தான் இப்ப வந்துட்டு நான் இவ்வளவு போராடினேன். தெரிஞ்சிச்சா? சக்கரை அதிகமாயிருச்சுன்னு தண்ணி ஊத்துறாங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப சக்கரை போட்டு அதுல கொதிக்க விட்டுருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. நான் கொதிக்க விடல, திரும்ப சக்கரை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல மொத்தம் அது டீயாவே இல்ல. இந்த சண்டே தானே கறி வாங்கி தரேன் விடு. ஓகே, எங்கேயோ போனது எங்கேயோ வந்து முடிஞ்சிருச்சு.